ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் எதுவுமே டேரெக்டாக எதுவுமே கொடுக்கல. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். இப்போ நம்ம ஏபிசி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஏ என்னன்னா நேச்சுரல் நம்பர், அதில் 1 to 8ஐ விட குறைவா அப்படிங்கும்போது 7 வரை வரும். அப்போ 1 to 7. இதுக்கப்புறம் பி வந்து 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா என்னன்னு பார்த்தோம், 1 மற்றும் அதே நம்பரால் வகுப்பட்டால் அதான் பகா எண். 8ஐ விட குறைவான பகா எண்ணா என்னென்ன வரும், 2, 3, 5, 7 இது மட்டும்தான் வரும். இப்போ சியோட வேல்யூ என்னென்னா பகா எண்ணில் இரட்டை பகா எண், அப்போ 2 மட்டும்தான் வரும். இப்போ ஏபிசி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச வேலை தான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏலையும் பிலையும் எந்த நம்பர் காமனாக இருக்குது, ஸோ அதை எழுதிக்கலாம். என்னென்ன காமனாக இருக்குது, 2, 3, 5, 7 எல்லாமே காமனாக இருக்குது, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். சியோட வேல்யூ என்ன, 2, அதையும் எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்சது தான், ஃபஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பரில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணி எழுதிட்டு அதே ஃபஸ்ட் நம்பரோட செகண்ட், இது மாதிரி எத்தனை எலமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுதணும். இப்போ எழுதலாமா, 2, 2, 3, 2, 5, 2, அதுக்கப்புறம் 7, 2. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து முடிஞ்சிச்சு. இது ஈக்குவேஷன் 1. இதே மாதிரி ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன, 1 to 7, சியோட வேல்யூ என்ன 2. அதை நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இப்போ ஏசியை எழுதிட்டேன். இப்போது இது ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணது தான், ஃபஸ்ட் நம்பரோட எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, அதுக்கப்புறம் 4, 2, 5, 2, அதுக்கப்புறம் 6, 2, 7, 2. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டு. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், 2, 3, 5, 7 இதான் பியோட வேல்யூ. சியோட வேல்யூ 2. ஸோ இப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணி எழுதுவோமா, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன்னா என்ன, இதில் எது பொதுவாக இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் வரும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இதில் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா, ஸோ 1, 2 இல்லை, 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, 4, 2 இல்லை, 5, 2 இருக்குது, அப்புறம் 6, 2 இல்லை, 7, 2 இருக்குது. அவ்வளோதான். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2. இப்போ இதுவும் மேலே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேம். இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சம் ஓவர். இப்போ ரெண்டாவது சம் போயிடலாம். அதே மாதிரி ஏபிசி எழுதியிருக்கேன். இதில் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அது என்ன மைனஸு, இன்டர்செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த மைனஸும் ஒன்று, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அது எப்படி நான் சம்மில் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். 1 to 7, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுதான் ஏ. இப்போ பி மைனஸ் சிங்கிறது நம்ம இன்டர்செக்ஷனாக என்ன பண்ணுவோம், காமனாக எந்த எலமெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதுவோம். ஆனால் மைனஸுங்கும் போது அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுவோம். இப்போது சொல்லணும் அப்படின்னா 3, 5, 7 அது ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா காமனாக 2 இருக்குது, அதனால் அதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பரோட செகண்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பரோட தேர்டு. ஓகே, இப்போ எழுதலாமா, 1, 3, அதுக்கப்புறம் 1, 5, அதுக்கப்புறம் 1, 7. இப்போ ரெண்டாவது எலமெண்ட்டு போயிடலாம், அதாவது 2. அதே மாதிரி 2ஓட எல்லா நம்பரும் எழுதணும். ஒவ்வொரு நம்பரோட எல்லாமே எழுதுவோமா, 2, 3, 2, 5, 2, 7, அதுக்கப்புறம் 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட்டு 4, 4, 3, 4, 5, 4, 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 5, 5, 3, 5, 5, 5, 7. ஸோ நெக்ஸ்ட்டு 6. அதே மாதிரி தான் 6, 3, 6, 5, நெக்ஸ்ட்டு 6, 7. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட் எலமெண்ட் அதான் 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ அவ்வளோதான். இப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் சி எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் 1. ரொம்ப லாங்காக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன்.
இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எழுதுங்க. ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி அதை நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். இப்போ ஏ கிராஸ் பியில் என்ன இருக்குது, ஏல 1 to 7 பியில் என்ன இருக்குது 2 3 5 7. ஓகே, இப்போ நம்ம எழுதலாம். அப்போது 1 2 அதுக்கப்புறம் 1 3 அதுக்கப்புறம் 1 5 1 7. இப்போ இதே மாதிரி தான் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் அப்படியே வரும். அதில் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் 1 2 3 5 6 7 வரைக்கும் வரும். இது நம்ம தான் எழுத போகிறோம். ஓகே, இப்போ 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3. அப்போது 3 2 3 3 3 5 அதுக்கப்புறம் 3 7. ஓகே, இதுக்கப்புறம் 4. அப்போது 4 2 4 3 4 5 அதுக்கப்புறம் 4 7. இப்போ 4 கம்ப்ளீட்டு. இன்னும் ஒரு 3 இருக்குது. 5 2 5 3 அதுக்கப்புறம் 5 5 அதுக்கப்புறம் 5 7. இப்போது 6. அதே மாதிரி தான் 6 2 6 3 அதுக்கப்புறம் 6 5 6 7. இப்போ லாஸ்ட் எலமெண்ட் ஒரே ஒன்று இருக்குது, அதான் 7. 7 2 7 3 அதுக்கப்புறம் 7 5 அதுக்கப்புறம் 7 7. மைனஸ் இப்போது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏல உள்ள எலமெண்ட் அதே தான் 1 to 7. அதே சியில் உள்ள எலமெண்ட் 2 மட்டும்தான். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எழுதலாமா? இப்போது 1 2 அதுக்கப்புறம் 2 2 அதுக்கப்புறம் 3 2 அதுக்கப்புறம் 4 2 அப்புறம் 5 2 6 2 அதுக்கப்புறம் 7 2. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம காமனாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுவோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதில் வந்து பின்னாடி 2 இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே வராது. 1 2 வராது, 2 2 வராது, அப்புறம் இங்கே 3 2 வராது, அதுக்கப்புறம் 4 2 வராது, 5 2 வராது, 6 2 வராது, 7 2 வராது. இதில் எதுவுமே அந்த 2ல் இருக்கிறது எதுவுமே வராது. அப்போது மீதி இருக்க எலமெண்ட்டை அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 1 3 1 5 அதுக்கப்புறம் 1 7 நெக்ஸ்ட்டு 2 3 அதுக்கப்புறம் 2 5 2 7. இது ஏற்கனவே எழுதுகிற மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி எழுதுனோம் பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பி மைனஸ் சி, அது வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். 3 3 3 5 அதுக்கப்புறம் 3 7. இப்போ 4 இருக்குது. 4 3 4 5 4 7. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் 5 இருக்குது. 5 6 7 இருக்குது. அப்போ நம்ம எழுதிக்கலாம் 5 3 5 5 5 7. இதே மாதிரி 6 6 3 6 5 6 7. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் இருக்குது, அதான் 7. அப்போது 7 3 அதுக்கப்புறம் 7 5 7 7. ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். லாஸ்ட்டில் கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.